தாவேகா பெண் அமைச்சரான கீர்த்தனா அவர்கள் குறித்து ஒரு தவறான வீடியோவை கடந்த 2 நாட்களாக பகிர்ந்து வந்த இந்த திமுக கொத்தடிமைகளுக்கு இம்முறை மலேசியால இருந்து செருப்படி விழுந்திருக்கு. அதுவும் ஒரு பெண் மூலமாவே சரியான பதிலடி, அது செருப்படியாக விழுந்திருக்கு. அதாவது கடந்த 2-3 நாட்களாக திரு கீர்த்தனா அவர்களை தொடர்புபடுத்தி மலேசியாவில் எடுக்கப்பட்ட ஒரு வீடியோவை இந்த திமுக ஆதரவாக திமுகவுக்கு முட்டு கொடுக்கக்கூடிய இந்த வலைதளவாசிகள் அந்த வீடியோவை பகிர்ந்து திரு கீர்த்தனா அவர்களோட ஒப்பிட்டு, அதாவது அந்த வீடியோல அப்படி ஒன்றும் தவறான விஷயம் எதுவும் இல்லை, உடை குறித்து இங்க பாருங்க, தொழில்துறை அமைச்சர் உடைய பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான கருத்தை சமூக வலைதளங்களை பதிவு செய்து வந்தாங்க அந்த திமுக கொத்தடிமைகள். அதுவும் கூட இந்த திமுக கொத்தடிமைகளுக்கு நேரடியாக அந்த வீடியோவை பதிவு செய்து அமைச்சர் கீர்த்தனா பெயரை நேரடியாக குறிப்பிட்டால் எங்க காவல்துறை கைது செய்து விடுமோ என்ற அச்சத்தில் திரு கீர்த்தனா அவர்கள் தொடர்புபடுத்தி பதிவுக்கூடிய அந்த வீடியோல இது தொழில்துறை தானே, இது அது இல்ல, இது ரீல்ஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமாக கடந்த 2 நாட்களாக ஒரு பெண் அமைச்சரை மிக பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகும் வகையில அந்த வீடியோ இந்த திமுக கொத்தடிமைகள் பகிர்ந்து வந்தார்கள். ஒருவேளை இந்த வீடியோ குறித்து அந்த சம்பந்தப்பட்ட பெண் இந்த வீடியோல இருப்பது கீர்த்தனா இல்லை என்பதை தெரிவிக்காம இருந்திருந்தால் இந்த திமுக கொத்தடிமைகள் தொடர்ந்து பரப்பி வந்த இந்த அவதூறு ஒருவேளை உண்மையா இருக்கும். அதாவது மலேசியால உள்ள கோலாலம்பூர் கன்வென்ஷன் சென்டர்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸிபிஷன் நடக்கிற இடம். இங்க உள்ள ஸ்டாப் ஒரு டேக் போட்டு போவாங்க, KLUCCன்னு சொல்லிட்டு. அந்த டேக் போட்டு தான் அந்த பெண், இவங்க பரப்பக்கூடிய அந்த வீடியோல இருக்கக்கூடிய பெண் அங்க அந்த கார்ல இறங்கி அந்த கன்வென்ஷன் சென்டருக்கு போறாங்க. அந்த வீடியோ தான். அந்த வீடியோவே ஏதோ ஒரு பொறுக்கிதான் அந்த பெண்ணுக்கு, அந்த சம்பந்தப்பட்ட மலேசியால இருக்கக்கூடிய வினோஷா, அந்த பெண் பேரு வினோசா என்கின்ற பெண்ணுக்கு தெரியாம டாப் ஆங்கிள் அந்த பெண் கார்ல இருந்து இறங்குறாங்க. ஆனா எவனோ ஒரு பொறுக்கி அந்த பெண்ணுக்கு தெரியாமையே டாப் ஆங்கிள் இருந்து வீடியோ எடுக்கிறான். அந்த பொண்ணு கார்ல இருந்து இறங்குறாங்க, திரும்ப கேஷுவலா அந்த ட்ரெஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ள போறாங்க. இந்த வீடியோவை அந்த பெண்ணுக்கே தெரியாம ஏதோ ஒரு பொறுக்கி எடுக்க அந்த வீடியோவை கொண்டு திரு அமைச்சர் கீர்த்தனா அவர்களை தொடர்புபடுத்தி இங்க இருக்கிற பொறுக்கியெல்லாம் அவதூறு பரப்பிட்டு இருந்தாங்க. அப்ப இந்த வீடியோ பரவலா பரவிட்டு வரும்போது திரு அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் ஒரு மேடையில பேசுறாங்க. கடந்த 2 நாட்களாக என்னை பத்தி ஒரு வீடியோ பகிர்ந்து வராங்க, அந்த வீடியோ நான் இல்ல, அப்படியே அந்த வீடியோல நான் இருந்தாலும் அந்த உடை அணிந்திருந்தாலும் என்ன தவறு என்று துணிச்சலா கேட்கிறாங்க. ஆமா, அந்த வீடியோல என்ன தவறு இருக்கு? அந்த நாட்டுல மலேசியால, ஏன் இன்னைக்கு சென்னையில உள்ள IT கம்பெனில பல பெண்கள் இந்த மாதிரியா தானே உடை அணிகிறாங்க. இந்த உலகம் எங்கேயோ நோக்கி போயிட்டு இருக்கு. ஆனா இந்த திமுக கொத்தடிமைகள் ஒரு பெண் அமைச்சரை டார்கெட் செய்து கார்னர் செய்து அவர்களை மக்கள் மத்தியில மிக பெரிய அளவுல டேமேஜ் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக ஒரு பொய்யான தகவலை பரப்பிட்டு வராங்க. அந்த சம்பந்தப்பட்ட வினோசா என்கின்ற பெண்ணை விளக்கம் கொடுக்குறாங்க. அதாவது அந்த வீடியோல இருப்பது நான் தான், என் பேரு வினோசா ரவி, நான் மலேசியாவை சேர்ந்தவங்க, இதுக்கும் இந்த தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அமைச்சருக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுக்குறாங்க. ஆனா அந்த பெண், சம்மந்தப்பட்ட பெண் விளக்கம் கொடுக்குற வீடியோக்கு கீழே கூட இந்த திமுக கொத்தடிமையை போய் கமெண்ட் பண்ணுது, ஏமா ரொம்ப பீக் பண்ணாத, ரொம்ப பந்தா பண்ணாத, ஒழுங்கா பேசுங்க. அட முட்டாள்களே, அவங்க ஸ்லாங்கே, அந்த மலேசியால உள்ள மக்களோட ஸ்லாங்கே அப்படித்தான், அவங்களோட ஸ்டைலே அப்படித்தான். எப்படிங்க தமிழ்நாட்டுல சென்னை தமிழ், திருநெல்வேலி தமிழ், இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு ஸ்லாங் இருக்கு, அது மாதிரி அது மலேசியாவோட ஸ்லாங்கு. அங்க உள்ள பெண்கள் அப்படித்தான் பேசுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு என்னன்னா, இப்ப அந்த வினோசான் ரவி, அந்த சம்பந்தப்பட்ட அந்த வீடியோல இருக்கிற பெண் விளக்கம் கொடுக்கவில்லை என்றால் இந்த வீடியோ அப்படியே வைரல் ஆகி போயிட்டே இருக்கும். அப்ப என்ன ஆகும், மக்கள் என்ன நினைப்பாங்க, சோ இந்த வீடியோல இருக்கிறது தொழில்துறை அமைச்சர் தானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க இல்லையா. அப்ப இந்த திமுக கொத்தடிமைகள் பரப்பி அந்த பொய்யான தகவல் எல்லாம் உண்மையாயிரும் இல்லையா. ஆனா இப்ப இந்த வினோசா ரவி என்கின்றவங்க அந்த வீடியோல இருப்பது அமைச்சர் கிடையாது, நான் தான். அது குறித்து அதாவது அந்த வீடியோ ஒரு பெண்ணோட அனுமதி இல்லாம அந்த வீடியோ எடுக்கப்பட்டிருக்கு. அதற்காக அந்த சம்பந்தப்பட்ட பெண் மலேசியால உள்ள
காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்காங்க. சோ அந்த வீடியோவை யார் அங்க மலேசியால எடுத்தாங்களோ அவங்க மீது அந்த நாட்டு காவல்துறை நடவடிக்கை எடுக்க போகுது. சோ இந்த பெண் வந்து விளக்கம் கொடுத்தனால என்ன ஆயிடுச்சு, இந்த திமுக கொத்தடிமையில 2 நாளா போட்டு மக்களும் தாவேக்கு ஆதரவாளரும் காரி துப்பிட்டு இருக்காங்க. அது எந்தெந்த ஐடியில திரு தொழில்துறை அமைச்சர் குறித்து இந்த வீடியோவை ஒப்பிட்டு பதிவு செய்த அந்த திமுக கொத்தடிமைகள் இருக்காங்கல்ல, அந்த ஐடி பதிவை பூரா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எல்லாம் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பொறுத்து கொள்ள முடியாம எந்த பெண், அதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கக்கூடிய அமைச்சருக்கு உதவும் வகையில், மேலும் அந்த வீடியோல இருப்பது நான் தான், அது இன்னொன்னு சொல்றாங்க, அந்த சம்பந்தப்பட்ட பெண்ணே சொல்றாங்க, அந்த வீடியோல இருக்கிறது நான் தான், இந்த வீடியோவை பகிர்றீங்க, இதுல என்ன தவறு இருக்கு? அதுல நான் ஒன்னும் ஃபீல் பண்ணலையே, என் ஃபேமிலி ஒன்னும் ஃபீல் பண்ணலையே. இந்த ட்ரெஸ் அங்க ஒர்க் பண்றவங்க அந்த மாதிரியா தான் ட்ரெஸ் போடுவாங்க, இந்த ட்ரெஸ்ல எனக்கு ஒன்னும் அப்படி ஒன்னும் ஆபாசமா இல்லையே அப்படின்னு செருப்ப கலட்டி அடிக்காத குறையா இந்த வீடியோவை யாரெல்லாம் பகிர்ந்து வந்தார்களோ அவர்களுக்கு வந்து செருப்ப கலட்டி அடிக்காத குறையா விளக்கம் கொடுத்திருக்காங்க இந்த வினோஷா ரவின்றவங்க. இது வந்து திமுகவுக்கு வந்து இது புதுசா கிடையவே கிடையாது. நீங்க இவங்களோட கடந்த காலங்கள்லாம் போய் பாருங்க. ஒரு நபரை டேமேஜ் செய்ய வேண்டும் என்றால் எந்த எல்லைக்கும் போவார்கள். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியை வந்து கடந்த இவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி எப்படி மக்கள் மத்தியில டேமேஜ் செய்தார்கள். எடப்பாடி ஒரு அடிமை, சசிகலா காலுக்குள் தவழ்ந்து சென்றார், இப்படி எப்பயுமே ஏதாவது ஒரு பெண்ணை இழிவுபடுத்தும் வகையில தான் வந்து இந்த திமுகவினர் வந்து இழிவு செய்வார்கள். அது மாதிரியா இன்னைக்கு வந்து மக்கள் மத்தியில இந்த தாவேகா ஆட்சி குறித்து, அந்த அரசு நிர்வாகம் குறித்து ஒரு அவப்பெயரை ஏற்படுத்துவதற்கான அந்த ஆட்சி நிர்வாகம் குறித்து நீங்க போய் மக்கள்கிட்ட கொண்டு போங்க. இந்த மாதிரி வாக்குறுதி கொடுத்தாங்களே, இதை மக்களுக்கு செய்யல அப்படின்ட்டு திரு கீர்த்தனா அவர்கள் குறித்து திமுகவினர் விமர்சனம் செய்ய வேண்டும் என்றால், ஒரு பள்ளியில போய் ஆய்வு பண்ணாங்க, அது தவறான விஷயங்கள் தான். அது வந்து நீங்க எடுத்துட்டு வந்து பள்ளியில போய் ஒரு மாணவர் மத்தியில ஆங்கிலத்துல பேச சொல்லி அந்த மாணவியை வந்து ஒரு டிஸ்கரேஜ் பண்ற மாதிரியா நடந்துகிட்டதெல்லாம் வந்து நிச்சயம் வந்து அது கண்டிக்கத்தக்கது. அது குறித்து வந்து அரசியல் ரீதியாக திமுகவினர் விமர்சனம் பண்ணது சரி, எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்ணது சரி, ஏன் தாவேகாவில் இருக்கக்கூடியவர்கள் கூட அப்போது அமைச்சர் கீர்த்தனாவின் செயலுக்கு விமர்சனம் செய்தார்கள். இந்த மாதிரி அரசியல் ரீதியாகவும் ஒரு அமைச்சர் தவறாக நடந்து கொள்ளும் போது அந்த தவறை சுட்டி காட்டும் வகையில் விமர்சனம் செய்தால் அது மக்கள் மத்தியிலும் பிரதிபலிக்கும், ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். ஆனால் உடை ரீதியாக இவங்களே சொல்றாங்க, யாரு திரு கீர்த்தனா அவர்களே மேடையில பேசுறாங்க, பல்லப்பாருன்றது, மூஞ்சியை பாருன்றது. சோ உருவ கேலி செய்வதெல்லாம் திமுகவினர் செய்வது அது அவர்களுக்கு தான் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல மக்கள் மத்தியில மைனஸ் ஆகும். ஏன்னா நீங்க வந்து ஜெயலலிதாவை உங்க கருணாநிதி விமர்சனம் செய்யாதது கிடையாது, இருந்தாலும் அந்த அம்மா திரும்ப முதலமைச்சர் ஆகி உங்களெல்லாம் வந்து ஆட்டி படைச்சிட்டு தான் போயிருக்காங்க. அந்த வகையில் பெண்களை முதலில் திமுகவினர் மதிக்க கற்றுக்கொள்ளுங்க என்று நம்ம சொல்வதுல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து என்ன சொல்றது, செவிடேங்காதுல சங்குதுன கதை தான். ஏன்னா வந்து நாய்வால நிமித்த முடியாது. இந்த திமுக உடன்பிறப்புகளையும் சரி, இந்த திமுக கொத்தடிமைகளையும் சரி திருத்தவே முடியாது. இவர்களால பொறுத்து கொள்ள முடியல. என்னடா நம்ம இவங்க ஆட்சி அமைக்கிறாங்க, நம்ம அந்த அந்த எதுனா சொல்றது, அந்த வன்மை தான் சொல்றது. இது ஒரு 10 காசு செலவு இல்லாம போய் இவங்க உக்காந்துட்டாங்களே, அமைச்சர் ஆயிட்டாங்களே அப்படின்ற ஒரு பொறுத்து கொள்ள முடியாத ஒரு சூழல் எந்த எல்லைக்கும் செல்றார்கள். அந்த வகையில் பெண்கள் குறித்து இழிவுபடுத்துவதை திமுகவினர் தொடர்ந்து இப்படி செய்து வந்து கொண்டே இருந்தால் அடுத்த முறை எதிர்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்காத அளவிற்கு மிகப்பெரிய தோல்வியைத்தான் தழுவும் என்பதை திமுகவினர் உணர்ந்து கொள்ள வேண்டும்.